ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடில் அமைந்துள்ள வடராணேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா, முதல்ல இருக்கிற காளி தேவியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற சிவபெருமாளை வழிபடுறது தான் இங்கே ஐதீகமாக சொல்லப்படுது. வாங்க இந்த கோவிலோட சிறப்பையும் இந்த கோவிலோட வரலாறையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க நம்ம போய் சிவபெருமாளை தரிசனம் பண்ணலாம். கோவிலோட மதில் சுவரே எவ்வளோ பெருசாக இருக்குது, பயங்கர பெருசாக இருக்குப்பா, செம பெருசு. பழமையான கோவில். கோவிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். கோவிலுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம், கோவிலோட குளம் ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கோவிலோட தீர்த்தம் செம பெருசு, தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அங்கே பாருங்கள், தண்ணியில் குளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தண்ணி பரவாயில்ல, சுத்தமாக இருக்குது. நம்ம நிறைய கோவிலில் இவ்வளோ சுத்தமாகலாம் இருக்கிறது இல்லை, ரொம்ப அழுக்காக இருக்கும் தண்ணியெல்லாம். அது யூஸ் பண்ணாத அளவுக்கு கூட இருக்கும் சில கோவில் குளத்துலலாம். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது குளம். நடுவில் பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, தூண் கொண்ட மண்டபம். சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது, தண்ணி நிறைய இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது, பரவாயில்ல. பார்த்திங்கன்னா வடராணேஸ்வரர் கோவிலுக்கு சைட்லேயே இங்கே பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மன் கோவில். இங்கே தான் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு சைடில் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோவில் இங்கே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. பேக் சைட்லேயே கோவிலுக்குள்ளே போகலாம். மரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொட்டில் கட்டியிருக்காங்க. மொட்டை கோபுரம், அம்மன், முருகர், சிவபெருமான், பார்வதி, விநாயகர், நடராஜர். என்ட்ரன்ஸ் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. கோபுரம் உள் நுழைவில் பார்த்தீங்கன்னா கோட்டை வயிறுபடி வரசித்தி விநாயகர் ரொம்ப பெரிய சிலையாக இருக்குது. கோட்டை கோபுரமாக அமைஞ்சிருக்கு. கோபுரம் எதுவும் இல்லை. உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா காளியம்மன், நடராஜ சிற்பம், சுதை சிற்பம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு 4 கால் தூண் கொண்ட மண்டபம். அடுத்தது ராஜகோபுரம். வள்ளி சண்முகர் தேவசேனை.
பலிப்பீடம், கொடிமரம், அடுத்தது நந்தி மண்டபம். நந்தி மண்டபம் அமைஞ்சிருக்கு 4 காலத்து. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி காரைக்கால் அம்மையார் வரலாறு இங்கே வந்து பதிச்சிருக்காங்க சுதை சிற்பத்தில். அவங்களுடைய ஒரு வரலாறே சிறப்பாக இருக்கும். சிவனை பார்க்குறதுக்கு காலால் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையாலே நடப்பாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான வரலாறு. கோபுரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுதை சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. மீனாட்சி கல்யாண மண்டபம். சிவபெருமாள் மீனாட்சி அன்னைக்கு திருமண வைபோகம் மண்டபம். பெருமாள் நடுவில் உள்ளே போகலாம். இப்போ கோபுரம் நுழைஞ்ச உடனே உள்ள என்ட்ரன்ஸ் நடராஜர் 5 சபை. இங்கே கோபுரம் என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே முன்னாடி பார்த்திங்கன்னா நடராஜருடைய 5 நடன சபை வந்து இங்கே சுதை சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரத்ன சபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் பார்த்திங்கன்னா நடராஜர் முதல் நாட்டியம் ஃபஸ்ட்டு நடனம் ஆடின இடம்னு சொல்லிட்டு இங்கே பதிவிட்டிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அதிகார நந்தி, அதுக்கு பக்கத்தில் விஜயராகவ பெருமாள், இங்கே வந்து சண்முகர், வீரபத்ரர், இங்கே பார்த்திங்கன்னா சப்த மாதாக்கள், அடுத்தது திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், 4வருடைய சிலை. கோவிலுக்கு கருவறைக்கு நுழையத்துக்கு முன்னாடி இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நடராஜ பெருமாளுடைய 5 சபைகளுடைய சுதை சிற்பம் அமைச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன சபை எந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே போர்டில் பதிவிட்டிருக்காங்க. இங்கே இந்த ஊர் இந்த கோவில் தான் பார்த்திங்கன்னா முதல் சபை திருவலங்காடு ரத்ன சபை 1ஆம் சபை, 2வது பார்த்திங்கன்னா சிதம்பரம் 2வது சபை பொற்சபை, 3வது பார்த்திங்கன்னா மதுரை 3வது சபை வெள்ளி சபை, 4வது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி 4வது சபை தாமிர சபை, 5வது சபை பார்த்திங்கனாக்கா குற்றாலம், 5வது சபை சித்திர சபை. 5 சபைகளும் நடராஜ பெருமாள்து இருக்குது. இதுதான் முதல் சபை. இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய கோவில். நம்ம பார்த்திங்கன்னா இங்கே தான் கருவறைக்குள்ளே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம்.
வெளி பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா தாயார் சன்னதி வண்டார் குழலி அம்பாள். சம பெரிய கோவில். சுத்தியம் பார்த்திங்கன்னா மாடம். ரத்ன சபை இதுக்கு இங்கே வந்து கருவறைக்கு ஸ்ட்ரைட்டாக இதுக்குள்ளே தான் வந்து உள்ளே நம்ம ரத்ன சபை நடராஜ பெருமாள் தரிசனம் பண்ணோம். அதோட வாசல் 2 பக்கம் துவாரபாலகர். இது ஒரு பெரிய மண்டபம். மண்டபத்தில் அந்த டிசைனிங் பாருங்கள். அந்த சிங்கத்தோட அந்த முகம் பாருங்க. மூணு பக்கமும் சிங்கம், அதில் அப்படியே தூண். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கோவிலுக்கு வெளிப்பிரகாரம். நந்தி, பூதகணம், சண்முகர், அடுத்தது பூதகணங்கள். கருவறை உள் பிரகாரம் அந்த ஒரு சுவர் கூட அவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். கோவிலுக்குள்ளே அப்படியே ஒரு ஹைட்டு, பயங்கர ஹைட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மதில் சுவர் கூட செம ஹைட்டு. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். கோவில் பயங்கரமாக பெருசாக இருக்குது. இங்கே வந்து விநாயகர், தட்சிணாமூர்த்தி சுவாமியோட கருவறையோட விமானம். இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி மண்டபம். பெரிய கோவில். நம்ம என்ட்ரன்ஸில் வந்து மொட்டை கோபுரம் இல்லை, 2வது வாசலில் பார்த்திங்கன்னா கோபுரம் அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே கருவறைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு விமானம். இந்த மாதிரி வந்து அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது. ஒரு பெரிய கோவில். இங்கே பார்த்திங்கன்னா மேலே விநாயகர், ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில். சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா கோவிலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தாவே தெரியுது, பழமையான கோவில். பெயிண்டிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நடராஜர், காளியம்மன், மீனாட்சி அம்மன், பார்த்தீங்கன்னா நந்தி, சிவபெருமாள். இது கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவாமிகளோட சிற்பங்கள். இங்கே பார்த்திங்கன்னா தாயாருடைய சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானம், தாயாருடைய சன்னதி. பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் தான் கல் ஜன்னல். இந்த மாதிரி பழமையான கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் ஜன்னல் அமைச்சிருப்பாங்க. அந்த காலத்துலேயே இந்த காற்று போகிறதுக்கு வசதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவிலில் அங்கே சுற்றியும் அங்கங்கே ஒரு ஜன்னல் அமைச்சிருப்பாங்க.
நடராஜ பெருமாள் ருத்ர தாண்டவத்தை முதலாக அரங்கேற்றிய திருவலங்காட்டில் அமைந்துள்ள பஞ்ச சபைகளில் மூத்த சபையான ரத்தின சபை. இங்க இருக்கிற சுவாமியோட திருப்பெயர் பார்த்தீங்கன்னா வடராணேஸ்வரர், தாயாருடைய பெயர் பார்த்தீங்கன்னா வண்டார்குழலி அம்மை. உத்திரகோசமங்கை, திருவாரூர் போல இந்த கோவிலும் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு பழமை வாய்ந்தது. நாலூர், கடவூர், காழி, கச்சி என்ற 4 மயான பூமியில இந்த பூமி தான் பார்த்தீங்கன்னா மூத்த மயான பூமியா அமைந்திருக்கு. தீவிர சிவன் பக்தியான காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற இடம், சைவர்களின் மோட்ச ஸ்தலம் என்று போற்றப்படும் இந்த கோவில் யாருக்கும் அடங்காத ஆலங்காட்டு காளியை அடக்கிய ஈசன். இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த பழமையான கோவிலோட வரலாற்றை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சும்ப நிசும்ப என்ற அரக்கர்கள் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பயங்கரமாக தொல்லை கொடுக்குறாங்க. இதை கண்ட பார்வதி அன்னை பார்த்தீங்கன்னா தனக்குள் இருக்கும் மகா சக்தியான காளி வடிவம் எடுத்து அந்த அரக்கர்களை அழிக்கிறாங்க. அசுரர்களை அழிக்கும்போது அசுரருடைய ரத்தம் தரையில சிந்துது. அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இன்னொரு அசுரர்னா உருவாகுது. இதை கண்ட காளி அன்னை பயங்கர கோபத்தோட ரத்தத்தை தரையில விடாம தானே குடிச்சிடுறாங்க. ரத்தத்தை குடிக்கிற காளின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுல நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி இந்த அசுரர்களுடைய ரத்தத்தை குடிச்ச காளி தேவி பார்த்தீங்கன்னா அசுர குணம் கொண்டு இந்த ஊரையே பயமுத்துறாங்க. தவம் இருந்த கார்கோட முனிவரும் பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கி சிவபெருமாள் கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாரு. என்னை எப்படியாவது காளி தேவி கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட சிவபெருமாள் பூலோகத்துக்கு வந்து காளி தேவி கிட்ட நீ இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு காளி தேவி என்னோட நாட்டியமாடி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊரை விட்டு நான் போயிடுவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சிவபெருமாள் ஊத்தவ தாண்டவத்தை ஆடி காளி அன்னையை தோக்கடிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமாளுடைய காதில் இருக்கிற குண்டலம் தரையில் விழுந்துடுது. அதை நாட்டியம் ஆடினபடியே காலாலேயே தரையிலேருந்து எடுத்து அவர் கையால் வாங்கி அவர் காதாலேயே போட்டுக்குவார். இது நாட்டியம் ஆடினபடியே இதை செய்வார். இதை பார்த்த காளி அன்னை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராலையுமே ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போக ஒத்துக்குவாங்க. கோபம் அடங்கிய காளி தேவியை பார்த்த சிவபெருமாள் நீ எங்கேயும் போக வேணாம், இங்கே இருக்கிற குளக்கரை ஓரமாக இருந்து இங்கே வர பக்தர்களை காக்கணும்னு சொல்கிறாரு. உன்னை பார்த்த பிறகு தான் என்னை வழிபடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரத்தையும் கொடுக்குறாரு. இதனால தான் சிவபெருமாளுடைய முதல் சபையான ரத்தின சபைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறதா வரலாறு சொல்லப்படுது. இந்த ஒரு வரலாறு கதையால் தான் இங்கே வர பக்தர்கள் ஃபர்ஸ்டில் காளி அன்னையை வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற சிவபெருமாளை வழிபடுறாங்க. இன்னமும் பக்தர் ஐதீகமாக இந்த மாதிரி செய்கிறாங்க. இங்கே எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க. மிக பெரிய கோவில், பெருசாக இருக்குது கோவில், பிரம்மாண்டமாக இருக்குது. அழகான தூண்களில் அழகழகான சிற்பங்கள் உள்ள அவ்வளோ சுவாமிகளுடைய சிற்பங்கள் அழகாக ரொம்ப அமைப்பாக அமைச்சிருக்காங்க. உள்ளே கூட கருவறை சுற்றி இருக்கிற பிரகாரம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பிரகாரமாக அமைஞ்சிருக்கு. கருவறையில் சிவபெருமாள் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருந்தார். பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவில், மதில் சூரே இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பழமையான கோவில். அதாவது பார்த்திங்கன்னா நடராஜ பெருமாளுடைய 5 சபைகளில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரத்ன சபைன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுது. இங்கே தான் ஃபஸ்ட்டு நடராஜ பெருமாள் முதல் நாட்டியம் ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் சொல்லப்படுது. அவ்வளோ அற்புதமான மிக சக்தி வாழ்ந்த திருக்கோவில். இந்த கோவிலோட சிறப்பிய வரலாறையும் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அவ்வளோ அற்புதமான மிக பழமையான ரொம்ப புனிதமான பூமியில் அமைந்திருக்கிற இந்த கோவிலுக்கு நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறையாவது போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.